வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்றிருக்கின்றேன். இன்று 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு இடம்பெற்றிருக்கின்ற இன்று ஊடகங்களிலே பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு சில விடயங்கள் தொடர்பாக உங்களோடு நாங்கள் பேசப்போகிறோம். என்னவென்று சொன்னால், இன்று இலங்கையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்ற இதுவரை ஒரே நாளிலே கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்ற 22 பௌத்த பிக்குகள் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகின்ற பெரும் அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. பல கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி தொடர்பாக ஆராயப்போகிறோம். அதே வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கு பற்றிய ஊடகவியலாளர்களுடனான ஒரு விருந்துபசாரத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்னணி தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள், இப்பொழுது முழுமையான காணொலிக்கு செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இன்றைய தினம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து 22 பௌத்த பிக்குகள் கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக வருகை தந்திருக்கிறார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே ஒரு சட்டம் இருக்கிறது. பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலே இலங்கையிலே சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இந்த பௌத்த தேரர்கள் எந்தவித சோதனைக்கும் உட்படுத்தாமல் இவர்கள் விமான நிலையம் ஊடாக கடந்து செல்வார்கள். இது காலங்காலமாக இடம்பெற்று வருகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இதனை வைத்துக்கொண்டு போதைப்பொருள் கடத்தலில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா என்கின்ற பெரும் அதிர்ச்சி இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இவர்கள் இளம் பிக்குக்கள், அதாவது பிக்குக்கள் தொடர்பான கல்வியை கற்று வருகின்ற இளம் பிக்குக்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் தாய்லாந்துக்கு விடுமுறையில் சென்று திரும்பி வந்திருக்கிறார்கள். கடந்த 22ஆம் தேதி இவர்களுக்கான விசாக்கள் பெற்றுக்கொண்டு இவர்கள் தாய்லாந்து சென்றிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கான விசாக்கள் பிறிதொரு நபரால், ஒரு வர்த்தகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரால் இவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணப்பட்டு இருக்கிறது. பௌத்த பிக்குகளுக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஸ்பான்சரில் தான் அவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். மக்களால் கொடுக்கப்படுகின்ற தானங்களிலே அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்த வேளையில் போதைப்பொருள் ஒழிப்பு போலீசாரினால் இவர்கள் மீது ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகள், மிக விலை உயர்ந்த பயணப்பொதிகள் 22 ஒரே மாதிரியாக இருந்திருக்கின்றன. இவற்றை சந்தேகம் கொண்ட போதைப்பொருள் தடுப்பு போலீசார் இதனை சோதனை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். சோதனையில் அந்த அவர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகளிலே சிறுவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டுப் பொருட்களும் மற்றும் பல்வேறுபட்ட பொருட்களும் இருந்திருக்கின்றன. சந்தேகம் வராத வகையிலே அவர்களது அந்த பயணப்பொதிகள் மிக லாபகமான முறையிலே அதனுள்ளே சிறு சிறு அறைகள் அமைக்கப்பட்டு அவற்றிலே அந்த போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு போதைப் பொருளும் 5 கிலோ எடை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இலங்கை வரலாற்றிலே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் ஒரே நாளில் கைப்பற்றப்பட்ட மிக பெருமதி வாய்ந்த போதைப் பொருட்களாக இவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹுஷ் ரக போதைப் பொருட்களை இவர்கள் கடத்தி வந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவர்களது தொலைபேசிகள் பரிசோதனை செய்யப்பட்ட வேளையில் இவர்கள் இங்கிருந்து செல்கின்ற வேளையில் பௌத்த உடைகளோடு சென்ற அவர்கள் தாய்லாந்திலே பௌத்த உடைகள் அற்ற நிலையில் இவர்கள் வெவ்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களது தலை முடிகளும் அடிக்கடி சேவ் செய்யப்பட்டமை போன்று இல்லாததும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களிடம் இருந்தது தனியே ஒரு காவி உடை மட்டும்தான் என்பது இப்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. தாய்லாந்து சென்ற இவர்கள் பல்வேறுபட்ட கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளிலே இவர்கள் சாதாரண மனிதர்கள் போன்று செயற்பாடுகளில் ஈடுபட்ட காணொளிகளும் புகைப்படங்களும் இவர்களது கையடக்க தொலைபேசிகளிலிருந்து இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே இவைகள் தொடர்பாக இப்பொழுது ஊடகங்களில் பேசுபொருள்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஒரு பெரும் பேசுபொருளாக இவை பேசப்படவில்லை என்கின்ற விடயம்தான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதவே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்களோ அல்லது ஒரு மௌலவிமாரோ அல்லது வேறு யாரோ இதை செய்திருந்தால் ஊடகங்கள் பெரிதாக காவி அவை தொடர்பான விடயங்களை வெளிவருகின்ற ஊடகங்கள் ஏன் இவை தொடர்பாக பேச்சுக்களை பேசவில்லை என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இப்பொழுது இது பௌத்த தேரர்கள் மத்தியிலே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது.
உண்மையிலே இவர்கள் பௌத்த பிக்குகள் தானா, அல்லது இவர்களை வைத்துக்கொண்டு இந்த போதைப்பொருள் கடத்துகின்ற செயற்பாடு இடம்பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்பொழுது ஒரு கதை வருகிறது. என்னவென்று சொன்னால், இவர்களுக்கும் அந்த போதைப் பொருளுக்கும் சம்பந்தமில்லை, இவர்களை வைத்து யாரோ இதை கடத்த முற்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட புனைவு கதைகள் வர ஆரம்பித்திருக்கின்றன. இவை தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இப்பொழுது விடயங்கள் வெளியே கசிந்திருக்கின்றன. ஊடகங்கள் பெரிதாக இவற்றை பேசிக்கொள்ளவில்லை என்கின்ற விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த அந்த வர்த்தகர் யார் என்பது இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தலைமை பிக்கு இருக்கிறார் என்றும் அவரது பெயரும் இப்பொழுது அரசியல் புரசலாக அங்கங்கே பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவை தொடர்பாகவும் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றன. அவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. சமயத்தை போதிக்கின்ற, சமயத்தை மக்களை நல்வழிப்படுத்துகின்ற இந்த பௌத்த துறவிகள் இவ்வாறான செயற்பாடில் ஈடுபட்டிருப்பது இது முதல் தடவையா, அல்லது இதற்கு முன்னரும் இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்களா? இவர்களின் மூளையாக இருந்து இவர்களை செயற்படுத்தியது யார்? பௌத்த பிக்குகளை சோதனை செய்ய மாட்டார்கள் என்பதை கருத்திலே கொண்டு பௌத்த பிக்குகள் இவருக்காக பாவிக்கப்பட்டிருக்கிறார்களா? இவர்கள் இளநிலை படித்து வருகின்ற துறவிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதம், தாய்லாந்திலே இவர்கள் எவ்வாறு நடந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம், இவர்கள் ஒரு துறவிக்கான செயற்பாடுகளிலே ஈடுபடவில்லை என்று ஊடகங்கள் நாகரிகமாக கதை பகிர்ந்திருக்கின்றன. ஊடகங்கள் அவர்களது முகங்களை மறைப்பு செய்து செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. பௌத்த துறவிகள் அவர்களுக்கே உரிய வரப்பிரசாதங்களை வைத்துக்கொண்டு இந்த செயற்பாடுகளை காலங்காலமாக செய்திருக்கிறார்களா என்கின்ற விடயம் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. இவர்களை துணிச்சலாக பரிசோதனை செய்த அந்த போதைப்பொருள் தடுப்பு போலீசார் இப்பொழுது பாராட்டுக்குரியவர்களாக மாறியிருக்கிறார்கள். இவை தொடர்பாக ஒரு விடயம் இடம்பெற்றால் முன்னுக்கு வந்து பல்வேறுபட்ட விடயங்களை கதைத்து வருகின்ற உதய ஹம்மம்பில, பிமல் வீரவன்ச, சரத் வீரசேகர போன்றவர்கள் ஏன் இவை தொடர்பாக மௌனம் காக்கிறார்கள்? நாளை இவர்கள் வந்து சொல்லக்கூடும், அவர்கள் பௌத்த பிக்குகள் அல்ல, பௌத்த பிக்குகள் போன்று ஆடை அணிந்து போதைப்பொருளை கடத்தி வந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் நாளை சொல்லப்படலாம். இவை இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. இலங்கையிலே கைப்பற்றப்பட்டிருக்கின்ற போதைப் பொருட்களிலே மிக மிக பெறுமதியான ஒரே நாளில் விமான நிலையத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டிருக்கின்ற போதைப் பொருட்களாக இவை அடையாளமிடப்பட்டிருக்கின்றன. பார்ப்போம் இவை தொடர்பாக இனி என்னென்ன விடயங்கள் வரப்போகின்றன என்று பார்த்து கொள்ளலாம். இவை இப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாவக்குழி பகுதியிலே, நாவக்குழி வீட்டு திட்டம் அமைந்திருக்கின்ற பகுதி உங்கள் பலருக்கு தெரியும். அங்கே ஒரு சிங்கள குடியேற்றம் இருக்கிறது. அதிலே ஒரு பௌத்த துறவி இருக்கிறார், ஒரு வணக்க ஸ்தலம் இருக்கிறது. அந்த வணக்க ஸ்தலத்திலே இருக்கின்ற ஒரு துறவி, இளம் துறவி 12 வயது சிறுமி ஒருவரை பாலியல் சீண்டல் செய்திருக்கிறார் என்கின்ற விடயம் நீதிமன்றத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவை தொடர்பாக உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், கசப்ப தேரர் அண்மையிலே சிறையில் இருந்து வெளியே வந்தாரே, திருவோணமலையிலே இருந்து சிறை வைத்த பிரச்சனையில் அவர் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அவை தொடர்பாகவும் இப்பொழுது பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. உண்மையிலேயே மதம் சார்ந்து இருக்கின்றவர்கள் மதத்தோடு இருந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்பது போன்று இப்பொழுது ஊடகங்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றன. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற வேளையில் அமெரிக்காவிலே பெரும் பரபரப்பாக பேசப்படுகின்ற, நேற்று இரவு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூடு, வெள்ளை மாளிகையில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விருந்துபசாரம். இந்த விருந்துபசாரம் வருடா வருடம் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்புக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இருக்கின்ற ஒரு பிணக்கு காரணமாக கடந்த விருந்துபசாரம் நடைபெறவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் கடந்த இரவு ஹில்டன் ஹோட்டலிலே இந்த விருந்துபசாரம் ஆரம்பமாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் உட்பட பல்வேறுபட்ட அரச உயர் அதிகாரிகள் இதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது. கலிஃபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் ஒருவராலே இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரியப்பட்டிருக்கின்றன. இதிலே எவருக்கும் தேவாதீனமாக எந்த விதமான காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. பாதுகாவலர்கள்
டொனால்ட் ட்ரம்பை பாதுகாத்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே ஒரு மேசையிலிருந்து ஒரு பிளேட் விழுகின்ற சத்தமாக இவை இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பின்னர் அது துப்பாக்கிச்சூடு என்பது வெளியிடப்பட்ட காணொலிகளிலிருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறார் என்றும், ஆனால் இது ஏன் இடம்பெற்றது, எதற்காக இடம்பெற்றது என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன என்றும், இதிலே அந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், இவர் கலிபோர்னியாவிலே மிகச்சிறந்த ஆசிரியருக்கான ஒரு விருதை பெற்ற ஆசிரியர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த துப்பாக்கிச் சூடு ஏன் இடம்பெற்றது என்பது தொடர்பாக இதுவரை செய்திகள் வெளியாகவில்லை. அது தொடர்பாக மேலதிக தகவல்கள் கிடைத்தால் அவை தொடர்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதே வேளையில் அந்த விருந்து பிரசாரத்தை தொடர்ந்து நடத்துமாறு டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் இப்பொழுது ஊடகங்களிலே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா பிரச்சனை இடம்பெற்று பாகிஸ்தானிலே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே டொனால்ட் ட்ரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஏன், எதற்காக என்பது இனி வெளிவரப்போகின்ற சம்பவங்களில் தான் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடத்திய அந்த நபர் அந்த ஹில்டன் ஹோட்டலிலே தங்கி இருந்துதான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடத்தியிருக்கிறார் என்கின்ற விடயம் மட்டும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் என்றும், மிகச்சிறந்த ஆசிரியர் என்றும் இப்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதே வேளையில் வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா பெரியவிளான் பகுதியிலே இருக்கின்ற அவரது காணி தொடர்பாக ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிணக்கின் போது பலரோடு வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் பல்வேறுபட்ட காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அர்ச்சுனா எம்பி துப்பாக்கி எடுத்து மக்களை மிரட்டுகின்ற காணொலிகள் பலவும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இவை தொடர்பாக இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டிருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தனது காணிக்குள் அத்துமீறி நுழைந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் தொடர்பாக முறைப்பாட்டை மேற்கொண்டிருந்தார். இவை தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்திலே விசாரணைகள் இடம்பெற்ற நிலையிலே 1 வயது நிரம்பிய ஒரு குழந்தையின் தாய் எதிர்வருகின்ற 29ஆம் தேதி வரை விளக்கமறியலிலே வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இவை தொடர்பாக அந்த பெண் தனது 1 வயது குழந்தைக்கு பாலூட்டுகின்ற தாய் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த குழந்தையும் அவரோடு இருப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் எதிர்வருகின்ற 29ஆம் தேதி வரை நீதிமன்ற உத்தரவின் பேரிலே விளக்கமறியலிலே வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தந்தை செல்வாவினுடைய 49வது நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் அவரது நினைவு சதுக்கம் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணம் நினைவு தூபியிலே அதனது ஏற்பாட்டு குழுவினரால் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 49வது இந்த நிகழ்விலே CVK சிவஞானம் உட்பட பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் அவற்றுக்கு வந்து அங்கே மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இந்த செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.